வணக்கம் ஜானகி. வணக்கம் கேகே. இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னா ம் இப்போ ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்கல்ல, நட்புனா என்ன தெரியுமா அப்படின்ட்டு. ம் ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைம், ஒரு ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க, காலேஜ்லேயே ஒரு 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 அனுபவம் இருக்கும், வேலைக்கு போனதுக்கப்புறம் ஒரு அனுபவம் இருக்கும், அதுக்கப்புறம் வர லைஃப் சைக்கிளில் வந்து இன்னொரு ஒரு அனுபவம் இருக்கும்ல. ம் ஸோ ஓகே. எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் லைஃப்ல வந்து ஒரு ஃப்ரெண்டு நம்ம வந்து பாசிட்டிவாகவும் இருப்பாங்க. ஒரு சர்க்கிள், ஒரு ஸ்மால் சர்க்கிள் வந்து பாசிட்டிவா இருப்பாங்க. ம் நம்ம அதை பத்தி உள்ள போகாம நெகட்டிவா ஒரு சில விஷயம் வந்து நமக்கு வந்து இது பண்ணா வந்து வேலைக்கு ஆகாது, ஏன் இதெல்லாம் பண்ற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ம் அந்த மாதிரி வந்து உங்க லைஃப்ல யாராச்சும் அஹ், பழக்கம் இருந்து வந்து இவங்க இப்படிதான் தெரிஞ்சு அப்புறம் நம்ம கொஞ்சம் விலகி வந்தவங்க ம் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல. ஆமா. அந்த மாதிரி ஏதாச்சும் கதைகள் ஏதாச்சும் இருக்கா அவங்ககிட்ட? ஆ இருக்கு இருக்கு, ஏன் இல்லை, பல கதை இருக்கு. அதுல ஏதாவது ஒரு கதை எடுத்து வெளியே விடுங்க. ஆ, என்னன்னா இப்போ ஸ்கூல் படிக்கும் போது உங்களுக்கு அந்த ஜென்ரலாக வந்து ஸ்கூல் படிக்கும்போது நம்மலாம் வந்து ஒரே மாதிரி தான் வளர்ந்துருப்போம். பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது. ஸோ நார்மலாக வளர்ந்துருப்போம். ஆனால் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் நான் படித்த ஸ்கூல் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் எலைட்டான ஸ்கூல்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து ஃபிலிம் ஆக்டர்ஸு அவங்களோட பசங்க, அதுக்கப்புறம் டேரக்டர்ஸு அவங்க பசங்க, அந்த மாதிரி வந்து படித்த ஸ்கூல் அது. ஸோ நாங்கள் 10th வரைக்கும் படித்தேன், எல்கேஜிலேருந்து 10th வரைக்கும் படித்தேன் அந்த ஸ்கூலில். ஸோ அப்படி தான் வளர்ந்தோம். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, ஸ்கூல் படிக்கும்போது எல்லாமும் நார்மலாக தான் இருப்பானுங்க, பிரச்சனையே இருக்காது. ஆனால் நீங்கள் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் சில சம்பவம் நடக்கும். ஸோ என்னன்னா, நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து ஏன் சேர்த்து விடுவாங்க அப்படின்ற போது, நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல விதமான ஒரு எஜுகேஷன் கிடைக்கணும். ஒரு ஜென்ரலாக இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது, ஓகேங்களா. அது ஒருத்தவங்க ஒரு மாதிரி, ஏன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கல, நீங்கள் அங்கே போய் படிச்சீங்க அப்படின்னு கேட்கலாம். பட் நம்ம அப்பா அம்மா என்ன நினைச்சு சேர்த்து விட்டாங்கன்றது அவங்களுக்கு அந்தந்த ஸ்டேஜ் வரும்போது அது அவங்களுக்கு புரியும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்கூல் படிக்கும்போது ஒன்றுமே தெரியாது. முடிச்சதுக்கப்புறம் சில பிரச்சனைலாம் வரும். என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னா, இப்போ எல்லாரும் சேர்ந்து வெளில அவுட்டிங் போகிறோம் அப்படின்ற மாதிரி வரும்போது என்ன பண்ணுவானுங்க, ஒரு மாதிரி மட்டம் தட்டுறது, ஏன் அப்படி இருக்க, ஏன் அப்படி பண்ற, இது கூட எல்லாம் வர முடியாது அவனால அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம இருக்க சுச்சுவேஷன் வந்து இப்படிதான், மிடில் கிளாஸ் ஃபேமிலின்ற போது கொஞ்சம் டைட்டா அப்படிதான் பேக்டாக தானே போவோம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வெளில போவீங்க, உங்கள் வீட்டிலேருந்து எவ்வளோ கொடுக்க முடியும் வச்சு போனால், ஒரு ஒரு 50 ருபீஸோ 100 ருபீஸோ கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வெளில போகணும்னு கேட்டால் அவங்க செலவு பண்ணுறது பார்த்தா ஒரு 1000 2000 அந்த மாதிரி செலவு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லா டைமும் அங்கே போக முடியாது, ஓகேவா. ஸோ போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, சப்போஸ் அப்படி நீங்கள் போனீங்க அப்படின்ற போது என்ன பண்ணுவாங்கன்னா மட்டம் தட்டுவாங்க. இதை கூட பண்ண மாட்டியா, அதை கூட பண்ண மாட்டியா, இது கூட உனக்கு இல்லையா, இதுக்கு வர அப்படி இப்படின்னு கேட்கறது, இதெல்லாம் நிறைய நடக்கும். இதெல்லாம் ஒரு செட்டு. அந்த செட்லேருந்து நம்ம வந்து டீசெண்டாக ஒதுங்கிக்கணும். நம்ம நீங்கள் என்னதான் க்ளோஸ் பண்ணி நினச்சிருந்தாலும் அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து வேற மாதிரி மாற ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுலேயும் மாறாதவங்க சில பேர் இருக்காங்க, கடைசி வரைக்கும் அதே மாதிரி இருக்க ஒரு செட்லாம் இருக்கு. பட் மோஸ்ட்லி வந்து அது மாறிடும். அது ஏன்னு எனக்கு அது புரியல. ஒருத்தன் இல்லை அப்படின்ற போது அவன் வந்து அவனுக்குன்னு அவன், ஏன்னா அவங்க வீட்டை படிக்க வைக்கிறாங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டதை அவனும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றனாலதான் அவங்க வீட்டில் அந்த பையனை படிக்க வைக்கிறாங்க, சரிங்களா. அந்த இடத்துலயும் வந்து டிஸ்கிரிமினேஷன் அதெல்லாம் இருக்க தான் செய்யும், அதை எதுவுமே பண்ண முடியாது. பட் என்னன்னா, இந்த மாதிரி எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது. ஸோ இந்த மாதிரி மட்டம் தட்டி ஒரு மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் வந்து நான் பெருசாக யாருக்கிட்டையும் வச்சுக்கிறது கிடையாது, அமைதியாக நான் பாட்டு வந்துட்டு போறது அப்படி இருந்தேன். ஸோ இது ஆஃபீஸ் போகும்போது என்ன நடந்தது அப்படின்னா, இது ஒரு பார்ட் ஆஃப் மை லைஃப். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் விட்டு சில பல காரணத்துக்காக வெளில வந்த மாதிரி இருந்தது. ஏன்னா ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பயந்தாங்க, இவன் எங்க படிக்காம போயிட போறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் விட்டு மாத்திட்டாங்க. 11th டுவெல்த் நான் வேறு ஸ்கூல் வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் 11th டுவெல்த்ல ஒரு செட்டு கிடைச்சது. அந்த செட் என்னாச்சுன்னா அதில் எல்லாருமே நல்ல பசங்க தான், இது வரைக்கும் கரெக்டாக தான் இருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் என்ன ஆனாங்க அப்படின்ற போது, எப்படின்னா அவங்க இப்போ வந்து யூகே யூஎஸ் அந்த மாதிரி போய் செட்டில் ஆகிட்டு படிக்கிறாங்க அப்படின்ற, வேலைக்கு போறாங்க அப்படின்ற போது அவங்களுக்கு தெரியல என்னன்னு தெரியல, அந்த டைம்ல வந்து மட்டும் எப்படி மண்டையில வந்து 2 கொம்பு மாதிரி முளைச்சிக்கும். தான் வந்து அங்கேருந்து அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்தவன் மாதிரி அப்படியே ஒரு 2 கொம்பு முளைச்சிக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி தாழ்த்துற மாதிரி பேசுறது, சேம் அதுதான். பட் ஆனால் என்னன்னா, உன்னை வந்து டைரக்டா வந்து தாழ்த்த மாட்டானுங்க. அப்போ வந்து கொஞ்சம் மெச்சூர்ட் ஆயிட்டானுங்களாமா. வந்து எப்படி சொல்றது, வெளி இடத்துல வந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்றது, ஒரு மாதிரி பண்றது, இப்படியா வர அப்படியா வர அப்படின்னு கேட்கறது, நம்மள புஷ் பண்றது, கொஞ்சம் பவுண்டரிஸ், நம்மளோட டெம்பர்மெண்ட்டை கொஞ்சம் லைட்டா டச் பண்றது,
இந்த மாதிரி வேலைலாம் பார்ப்பானுங்க. ஸோ அப்படி பார்த்து நான் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து டீசெண்டாக விலகிட்டேன். அவர் இப்போ வெளியூர்ல இருக்காரு. அவர்கிட்ட தான் நம்மளுக்கு உனக்கு எனக்கு இது ரேஞ்ச் செட் ஆகுது. இதுக்கு மேலே போச்சுன்னா இது வந்து வாயை மட்டும் பேசுற மாதிரி இருக்காது. நீ போயிட்டு டீசெண்டா என்கிட்ட பேசாத அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் விலகிட்டேன். ஏன்னா நம்மளுக்கும் ஒரு லெவல் வரைக்கும் தான் கோவம் வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கோவம் வந்துடும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கானுங்க. ஸோ கூட வந்து குழி பறிக்கிறவங்கலாம் நிறைய பேர் இருக்கானுங்க. அதெல்லாம் நீங்க அது லைஃப்ல வந்து நம்ம சொன்னா சில பேருக்கு வந்து புரியாது. இல்லை இப்படிலாம் இருக்க மாட்டாங்க, இப்படிலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க லைஃப்லன்னு வரும்போது அப்போ பார்க்கும்போது தான் தெரியும், ஓ இப்படிலாம் கூடிய இருந்தெல்லாம் குழி பறிக்கிறவங்கலாம் இருக்கானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு லைஃப்ல இந்த 2 சம்பவம் நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா இது 2மே வந்து ஒரு காசு சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால இதை மறக்கவே மாட்டேன் நான். ஆனா இவங்க எல்லாருமே வந்து இதுல என்ன ஒரு கேட்ச்னா, இவங்க எல்லாருமே வந்து ஸ்கூல் படிக்கும் போது கரெக்டா இருந்தாங்க. காலேஜ் இருக்கும்போது கூட ஓகே தான். ஆனா எப்ப இந்த வேலைக்குன்னு போகும்போது அந்த டைம்ல தான் வந்து 2 ஹார்ன்ஸ் வந்து முளைச்சிடும் அவங்களுக்கு. அது அப்படி நடந்துப்பானுங்க. அது ஏனோ நம்மளுக்கு புரியாது. சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளைக்கிறது நம்ம நல்லது. இல்லைன்னா அதுக்கு மேலே கையெழுப்புல போய் முடியும். அது தேவையில்லாத ஒரு வேலை. அதனால செட்டா வழியா ஒரு வேலை இருந்து கம்மன் டீசெண்டா வெளியே போயிடணும். இதே இதே கதை தான் வந்து இந்த காசு ரிலேட்டான விஷயமே வந்து நிறைய நடக்கும். எனக்கு தெரிஞ்சு நம்ம காலேஜ் செட்டே இப்படிதான் இருக்கும். உங்களுக்கு காலேஜ் தெரியாத கிளாஸே அப்படிதான் வச்சுக்கோங்க. காலேஜ்னு நம்ம சொல்ல வேணாம், நம்ம வகுப்பு அப்படிதான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வகுப்புல வந்து நமக்கு முன்னாடி தெரிஞ்சிடும் நம்ம வந்து இந்த மாதிரி பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வகுப்புல நான் உஷாரா இருந்துட்டேன். ஆனா நான் வந்து வீட்டாண்டர் வந்து உஷாரா இல்லை. வீட்டாண்டர் இந்த சென்ஸ் அவனும் வந்து நம்ம ஒரு ஒரு பையன் வந்து நமக்கு காலேஜ்ல தான் படிச்சான். பட் ஆனா வந்து அவன் வேற ஒரு ஸ்கூலிங்ல ஒன்னா இருக்குன்றதுனால நம்ம காலேஜ்ல வந்து வேற வகுப்புல இருக்கான், வேற டிபார்ட்மெண்ட்ல இருக்கான். ஸோ அது ஒரு கதை என்ன அப்படின்னா, ஸ்கூல்ல வந்து அந்த ஃபினான்ஷியலா வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு நீங்க சொல்றபடி இன்சிடென்ட்லாம் நடக்கல. காமனா சொல்றபடி சாராக்கி சொல்ற விஷயம் வந்து என்னன்னா, ஃபினான்ஷியலா வந்து ஒரு சில விஷயத்துல வந்து நம்மள டவுன் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்ப நீங்க வந்து பசிக்குதுன்னு ஒரு எக் பஃப் வாங்கி தின்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேஷ் கிட்ட வந்து உங்க காசு இருக்கும், ஓகேவா? உங்ககிட்ட வந்து ஒரு 5 ரூபா தான் இருக்கு, ஒரு எக் பஃப் வந்து அப்போ ஒரு 12 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு கிட்ட அந்த 12 ரூபாவும் இருக்கும். நம்ம போய் வந்து இல்ல நீ நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், ஒரு 7 ரூபா நீ கூட நான் 5 rupees தரேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இல்ல எனக்கு வேணாம், நம்ம வேணா நாளைக்கு வாங்கி சாப்பிடலாம் அப்படின்ட்டு. ஏண்டா அந்த 7 ரூபாய் உங்ககிட்ட இருக்கு, அதை கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் போது, ப்ரோ என்கிட்ட இல்ல பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் விட்டுருவாங்க. அதாவது உங்களையும் சாப்பிடாத மாதிரி பண்றாங்க, அவனும் கொடுக்காத மாதிரி பண்றாங்க. இதுல யாருக்கு பசி வந்தது யாருக்கு பசி இறங்குச்சுன்றதெல்லாம் தெரியாது. அதே லாஜிக் தான், பார்க்க வச்சு சாப்பிடாதன்ற ஒரு விஷயம் இருக்கு. அதை வந்து இவங்க எப்படி எடுத்துக்கிறானுங்கன்றது தெரியல. ஆனா நம்ம பார்க்க வச்சு சாப்பிடக்கூடாதுன்றது நான் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு ஜென்ரல் நாலேஜ். இதை வீட்டுல சொல்லியோ நம்ம வந்து வேற இடத்துல இருந்து நமக்கு தெரிஞ்சோ அப்படின்றது கிடையாம, ஒரு பெர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங்கிற ஒரு விஷயத்துல வந்து நம்ம இதை வந்து தெரிஞ்சுதான் ஆகணும். ஒரு ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் வந்து தெரிஞ்சுதான் ஆகணும். யாரோ உங்களுக்கு தெரியாத பக்கத்துக்கு கூட இப்ப நீங்க சும்மா போயிட்டு இருக்க, உங்களே ஒருத்தவங்க ஒரு மாதிரி பாக்குறாங்க, அதனால பினான்சியல் கிரைசிஸ் இருக்குன்ற பட்சத்துல வந்து இந்தாப்பா அவர் டீ வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி இப்ப வந்து ஒரு 50-50 தான் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. சோ அதே மாதிரிதான் இவங்களுக்கு ரிலேட் பண்ண முடியும். சோ என்னோட கதைப்படி அப்படின்னா, இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட, இல்ல வேற எபிசோட்ல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ சொல்லனா இப்ப இது புதுசா தான் இருக்கும். என்னன்னா, நான் வந்து காலேஜ் படிக்கும் போது ஃபைனல் இயர்ல வந்து இந்த மாதிரி வந்து நான் ப்ராஜெக்ட் பண்றேன்ட்டு வீட்டுல போயிட்டு டெய்லியும் ஒரு அந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் செலவாகும், இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கண்டிஷன்ஸ் வரும்போது, ஃபைனல் இயர் கிடையாது, ஃபைனல் இயருக்கு முன்னாடி வருஷம், அந்த தேர்ட் இயர்ல லாஸ்ட் ஒரு செமஸ்டர் அப்போ, அந்த முன்னாடியே வந்து ஸ்டார்ட் அப் பண்ற மாதிரியே அப்போ ஒரு டைம்ல வந்து நான் வேற ஒரு ஏதோ ஒரு இடத்துல வந்து சும்மா ட்ரைனிங் மாதிரி போயிட்டு இருந்தேன். அந்த இடத்த பேரு ஒரு டெய்லியும் ஒரு 50 ஒரு 70 100 அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு இருந்தேன். இந்த பையன் இருக்கான்ல, அவன் வந்து பைக் வச்சிருக்கான். அவன் என்ன பண்ணுவான், ஓகே என்கிட்ட ஒரு 50 இருக்குடா, நீ ஒரு 100 வாங்க, 150 நம்ம 50 பெட்ரோல் போட்டுடலாம், அப்புறமா வந்து மிச்சம் 100 வந்து நம்ம டிவைட் பண்ணி 50க்கு 50 வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து எங்க கூட்டு போவான்னா, அம்பத்தூர் சைடு வந்து கூட்டு போவான். அம்பத்தூர் சைடுல கூட்டு போகும்போது என்ன பண்ணுவான், அந்த ஃப்ரெண்டு யாருன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் சார். என்ன பண்ணுவான் வந்துட்டு ஒரு 50 100 தான் அப்படின்றான். சரி ஓகே அப்படின்ட்டு நானும் விட்டுருவேன்.
என்னதான் பண்றான் அப்படின்ட்டு நம்ம ஒரு டைம்ல கேட்டுடலாம். இவன் வாங்குற 50 ரூபா பெட்ரோலுக்கு தான் போடுறானா, இவன் எடுத்து வச்சுக்கிறானா அப்படின்னு பார்க்கும்போது அப்புறம் தான் சொல்லுவான். அவன் பெட்ரோல் போடும்போது திடீர்னு கொஞ்சம் இப்படி 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 இறங்க அப்படின்னு சொல்லுவான். கடைசியில பார்த்தா 30 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போடுவான். 20 ரூபா ஸ்கேம் பண்றோம் நம்மள. அந்த 20 ரூபா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆல்மோஸ்ட் நாங்க ஒரு 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 2 வாரம் 3 வாரம் இந்த மாதிரி போனோம். 4வது வாரம் போகும்போது தான் நான் வந்து இந்த மாதிரி கேட்டேன், எவ்வளவு நான் பெட்ரோலுக்கு போடுறேன்னா 50 ரூபாய்க்கு தான் போடுறேன் அப்படின்ற போது நான் முன்னாடி நாளே அந்த 30 ரூபா பார்த்துட்டேன். அன்னைக்கு அவன் 30 ரூபாய்க்கு தான் போட்டேன், நான் பார்த்துட்டேன். இல்லடா, நானே வந்து எங்க வீட்டுல வந்து இந்த காசு கொடுக்கும் போது நான் சேர்த்து வச்சிருந்தா கூட நான் வேற ஏதாச்சும் ஒரு இதாச்சும் பண்ணிருப்பேன். ஆனா வந்து இந்த மாதிரி ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு கேட்கும்போது, இல்லடா அப்ப நம்ம 50 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போட்டேன், 50 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போட்டேன் அப்படின்னு அடிச்செல்லாம் பேசுறான். நம்ம வந்து இன்னொரு கஷ்டம் வந்து தெரியக்கூடாது எப்படின்றதுனால விட்டாச்சு. இது நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம காசு வச்சு பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சண்டை போட்டுருவான், ரொம்ப நாள் பழக்கம் வேற, தேவையில்லாம சண்டை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஏன்னா அப்புறமா நமக்கு போயிட்டு அந்த மிச்சம் 50 ரூபால வந்து அவன் 50 ரூபா போடுவானா என்னன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து கொடுத்துருவேன். ஆக்சுவலா வந்து அப்போ ஒரு 60 to 70 ருபீஸ்க்கு தான் சாப்பிடுவோம், ஸ்நாக்ஸ் மாதிரி தான் சாப்பிடுவோம். டெய்லியும் சாப்பிடுவோம். அந்த வீக்கெண்ட் இல்லாம ஒரு வீக்லி 4 days 3 daysல வந்து கண்டிப்பா போயிடும். மிச்சம் 2 நாள் வேலை இருந்ததுன்னா வந்து அவனுக்கு வேலை இருந்ததுன்னா அவன் வந்து வேணான்ற பிளானை வந்து ஸ்கிப் பண்றோம் அந்த பிளானை. சாப்பிட, ஏன்னா சாப்பாடு பண்றதுனால நம்ம கேட்டோம்னா அது சாப்பாடு இது பண்ணி கொடுத்து அவன் எதனா தப்பா நினைச்சுக்கு போறான்ற ஒரு கில்ட் வந்து நமக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கேட்காம விட்டு அதுக்கப்புறம் நானே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சேன். அப்புறமா பார்த்தா இன்னொரு ஒரு இன்சிடென்ட் நடந்தது. நான் வந்து பைக்ல போனா அவங்க செட்லாம் வந்து கார்ல வந்தானுங்க ஒரு லாங் ட்ரிப் போலான்ட்டு. அதுல வந்து அவனுங்களோட டீம்ல வந்து ஒன் ஆஃப் த மெம்பர் வந்து என்கிட்ட சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, காருக்கு பெட்ரோல் நான் கேட்டேன், என்ன கேட்டா பைக் எவ்வளவு பெட்ரோல் ஆச்சுன்னா 2500 ரூபாய் ஆச்சுரா, 1300 1300 2600 ரூபாய் ஆச்சு, போகிறதுக்கு 1500 ரூபாய், ரிட்டர்ன் வரும்போது 1500 ரூபாய் போட்டேன், கரெக்டா முடிஞ்சு போச்சு, டேங்க்ல வந்து 1300 ரூபாய் தான்டா அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னா நான் திருப்பி கேட்டேன், எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு காருக்குன்னா ஒரு 11,000 ரூபாய் ஆச்சு, டோல்லாம் சேர்த்து 12,000 ரூபாய் கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா வந்து டீசல் வண்டி ஆயிடுச்சு. ஏன்னா அவன் வந்து வேற ஒரு வண்டி வச்சிருந்தான், ஒரு வண்டி மாத்திரம் வேற வண்டிலாம் வச்சிருந்தான். அப்புறமா வந்து ஆளுக்கு எவ்வளோ போட்டீங்கன்னா, ஆளுக்கு வந்து 5 பேர் போனோம், 5 பேர்னா 12,000 டிவைட் பை 5 தானே போடுவாங்க சராக்கி. ஆமா, எவ்வளவு வரும் 12,000 டிவைட் பை 5? 12,000 டிவைட் பை 5. ஒரே நிமிஷம். 2,400 ரூபாவா? ஒரு 2,400 ரூபா, 2,400 ரூபாய் வருதா? எவ்வளவு கொடுத்தீங்கன்னு நான் கேட்டேன். அதிகமா சொன்னான், இவ்வளவு சொன்னான். 3,000 ரூபாய் கிட்ட சொன்னான் ஆளுக்கு. ஏன்டா ஆளுக்கு 3,000 ரூபாய் சொன்னீங்கன்னா 4 பேர் படால இந்த காசு வந்துடும் சொல்லும்போது, இல்லடா அவன் 1000 ரூபாய் தான் நான் தருவேன், நான் வண்டி எடுத்துட்டு வந்தேன்ல அதுக்கு நான் ரெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டான். இதை எப்ப சொன்னான் அப்படின்னா கடைசியா வந்து வீட்டுக்கு டிராப் பண்ணும்போது சொன்னான். நான் வந்து உளுந்தூர்பேட்டையில கட் பண்ணிட்டேன், ஏன்னா ஒரு சில இடத்துல எனக்கு கொஞ்சம் இந்த ரூமுக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப வெறுப்பேற்ற ஆரம்பிச்சிட்டானுங்கன்னு சொல்லிட்டு. ஒண்ணும் இல்லைங்க, ஒரு பைக் இருக்குங்க, சாப்பாடு வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போறாங்க. இப்போ என் பைக்ல வந்து முன்னாடி வந்து அந்த டேங்க் பேக்ல வந்து ஒரு சாப்பாடு மட்டும் தான் வச்சு எடுத்துன்னு வர முடியும். ஒரு இட்லி வச்சாங்கன்னா ஒரு 5 இட்லி 6 இட்லி வச்சு எடுத்துன்னு வர முடியும். என்ன வந்து போயிட்டு ஒரு 20 இட்லி ஒரு 5 தோசை வாங்கிட்டான்னு சொல்றாங்க. எப்படி அந்த வண்டியில என்னால எடுத்துட்டு போக முடியும்? தனியா எப்படி போக முடியும்? பேக்கும் வந்து வச்சுட்டு போனா கூட எனக்கு அந்த இடம் போய் நான் மட்டும் போயிட்டு வர முடியாது. ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்க்கிங் வந்து ஒரு இடத்துல பள்ளமா இருக்கு, என்னால வந்து ஏத்தி இறக்க முடியாது, அதனால நீ போயிட்டு வாங்கிட்டு வரா அப்படின்னு சொன்னா, சரி நானும். அப்புறம் அதை பார்த்து இன்னொரு பையன் வந்து இல்ல நீ போவாத, நீ கார் எடுறா அப்படின்னா, இல்ல நான் வந்து லாகின்ல இருக்கேன், கார்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு, லேப்டாப் வச்சு வந்து வேலை செய்ய முடியாது அப்படின்னு ஏதோ செஞ்சுட்டு இருந்தான். ஒரு ஓகேன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்தா ஒரு இடத்துல பள்ளம் டம்ப் ஏறி இறங்குச்சு. வண்டியில இருக்க எல்லாம் இறங்குங்க, நான் மட்டும் தனியா எடுத்துட்டு போயிட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்லும் போது அதை சொன்னான், அதை முதல்ல நீயே பண்ணிக்கலாம், நான் இருக்கிற அவனை சொன்னு கேட்கும் போது அவனுக்கு ஒரு மாதிரி மூஞ்சி மாறிடுச்சு. அப்புறம் அவன் போய் வாங்கிட்டு வரல, நாங்க தான் போய் வாங்கிட்டு வந்தோம். அப்ப வந்து வண்டி எடுத்துட்டு வரான்னு சொல்லும் போது எதனா ஒரு அடிப்படுறது வந்து இது மாதிரி இருக்கும், நம்ம கார் இந்த கண்டிஷன் தான் இருக்குன்னு சொல்லும் போது பிளானுக்கு வந்து ஓகே சொல்லக்கூடாது. ரெண்டல் காரோ ஜூம் காரோ வந்து எடுத்து ஓன் ரிஸ்க்ல கிளம்பி வந்திருக்கணும். வண்டிக்கு 1000 ரூபாய் எடுத்து வச்சதுன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து நியாயம் கிடையாதுதான். மத்தவங்க யாராலும் பேச முடியாதுங்க, பேசிட்டா வந்து அது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சண்டை வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ள போயிடும்ன்றதுனால எல்லாரும் கம்முன்ட்டு இருந்தாங்க. கேட்கறவனுக்கு வந்து ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு மூளை இல்லைன்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஒன்றும் இல்லை, அவன் சேஃபர் சைடா இருந்துக்கணும், அந்த மாதிரிதான் இருந்தான். அதே மாதிரி வெளில புரியல சொல்ல முடியாது, இந்த பண்ணலாம்.
தெளிவா இருக்கான்றீங்களா? இந்த பொழப்ப பொழைக்கிறதுக்கு வேற எதனா போய் பண்ணலான்னு. அது அவனே அவனை பண்ணிப்பான். இது வந்து என்னோட ஒரு கதை. ஏன்னா வந்து நான் பார்த்த நிறைய பேர் எங்க சர்க்கிள்லயுமே இருக்காங்க. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அந்த பெஸ்ட் நட்புனா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்ற ஒரு டைட்டில் வந்து நான் இவருக்கு தான் கொடுப்பேன். ரீசெண்டா ஒரு சம்பவம் நடந்தது, அதெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை. ரீசெண்டானா எந்த எந்த டைம்ல சொல்றீங்க? இப்போ ஒரு இந்த ஜனவரியில ஒரு சம்பவம் நடந்தது, அதை பத்தி பேசலாமா? அது ஆனா அது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயமாச்சே. பரவாயில்ல, அது பேசலாம் அப்படின்னு உங்களுக்கு அது ஓகேவா? எனக்கு ஓகே தான், பேசணும். அடிக்க வேண்டியது இருக்குது, அடிச்சு தொங்க விட வேண்டியதா இருக்கு. இல்ல அது கொஞ்சம் எனக்கு வந்து எமோஷனலான விஷயம் தான். இதை வந்து நம்ம எப்படி சொல்றதுன்னு நமக்கு பேசினா கோர்ட்ல கிரைம் கேம் கொடுப்பாங்களா என்ன? கொடுத்தா கொடுக்கட்டும். இப்போ நம்ம இதை வந்து நம்ம இப்படி பேசாம ஒரு வெளியே இருந்து ஒரு ஆள் பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படி நம்ம பேசலாம். எப்படின்னா வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்கூலோ காலேஜோ படிச்சிருக்காங்க. அந்த ஒரு சர்க்கிள்ல வந்து ஏதோ ஒரு 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 அன்எக்செப்டடான விஷயம் ஒண்ணு நடந்துருச்சு வச்சுக்கோங்க. நம்ம அதை அன்எக்செப்டடான விஷயம், அந்த மாதிரி விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த பர்சனை போய் நம்ம பார்க்கணும். உடம்பு சரியில்லையோ நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம போய் பார்க்கறோம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு இன்னொருத்தவங்களை வந்து கேட்கறோம். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, நம்ம இந்த மாதிரி போறேன், இந்த டைம் போறேன், நீங்க வாங்க அப்படின்னு நம்ம வந்து இனிஷியேட் பண்ணி கூப்பிடுறோன்றது வந்து ஒண்ணு வந்து வரேன்னு சொல்லிட்டு கடைசியில வராத ஒரு கும்பலம் இருக்கு. நான் வந்திருப்பேன், பட் ஆனா இந்த சந்தர்ப்ப சூழ்நிலை என்னால வர முடியல அப்படின்னு சொல்ற இன்னொரு கும்பல் இருக்கு. என்னால வர முடியலன்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்ற ஒரு பர்சன் இருக்காங்க. அது வந்து நான் வந்து உங்களே நீங்க அப்படிதான் சொன்னீங்க என்கிட்ட, என்னால வர முடியாத சுச்சுவேஷன், என்னால வர முடியல. அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து என்ன சுச்சுவேஷனால வர முடியல, நாங்க இந்த சுச்சுவேஷன்ல லாக் ஆயிருக்கோம், ஆனா எங்களுக்கு அந்த கில்ட் இருக்கு, என்னால வர முடியல அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஓப்பனா ஒத்துக்கிட்ட ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அதாவது வர முடிஞ்சோம் பக்கத்து தெருவுலயோ இல்ல பஸ் பிடிச்சி ஒரு ஸ்டாப்லயோ இல்ல 500 மீட்டர்ல 1 கிலோமீட்டர் தூரத்திலயோ வந்து இருந்தவங்களுமே வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து இனிஷியேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும்ன்ற ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாத ஒரு கும்பல் வந்து நட்புனா என்னன்ற டைட்டிலுக்கு வந்து சூட் ஆவாங்க. ஆமா, இது வந்து எப்படினாலுமே நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வந்து என்ன 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 பிரச்சனை, வீட்டுல வந்து எங்களால முடியல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அடுத்த 2 நாள் 2 days லேட்டர்னு சொல்லும் போது அவனுக்கு வீட்லயே இல்லடா அப்படின்ற மாதிரிதான். வீட்டுல இல்ல, எங்கடா இருந்த? நான் வீட்டுலதான் ப்ரோ இருந்தேன். வீட்டுல இருந்தியா? ஆனா ப்ரூஃப் படி நீங்க வீட்டுல இல்லன்ற மாதிரிதான் ப்ரோ காட்டுது அப்படின்னு சொல்லும் போது நம்ம அதை போய் கேட்க முடியாது. அதாவது சொல்றவனுக்கே அசிங்கமா இருக்கும்போது போய் கேட்கணும், நமக்கு ஒரு அசிங்கமா இருக்கும்னு தோணும் இல்லவா? அந்த மாதிரிதான் வந்து ஒரு செட்டு இருந்தது. அந்த மாதிரி செட்டுக்கு வந்து உங்களோட கோவம் நிறைய இருந்தது. அதை நீங்க கோவத்தையோட ஒரு பெரிய பாகமா வெளிப்படாம அதுக்கு ஒரு பெஸ்ட் ஒரு ஆன்சரா நீங்க அதை எப்படி சொல்லுவீங்க? என்னன்னா, இப்ப அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஒருத்தர் வந்து இப்ப ஏதோ ஒரு விஷயம் நம்ம கூட படிச்சவன் எவரோ ஒன்று ஆயிடுச்சு, ஓகேங்களா? நான் வந்து அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத பத்தி நான் சொல்ல விரும்பல, பேச விரும்பல. பட் என்னன்னா, அவருக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, வந்து நீங்க இதுதான் பார்க்க போறீங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு உங்க நியூஸ் வந்துருச்சுன்ற போது நீங்களாம் கிளம்பி அங்க போய் பார்க்கணும், என்ன நடந்திருக்கு, ஏது நடந்திருக்கு. மேபி நீங்க அவர்கிட்ட க்ளோஸா இல்லாம இருக்கலாம், அவர் கூட 4 வருஷம் படிச்சீங்க, இன்ஜினியரிங் பொண்ணு படிச்சீங்க, உங்க கூட தான் இருந்தார் அந்த பையன், ஓகேங்களா? ஸோ அவருக்கு ஏதோ நடந்திருக்குன்ற போது நம்ம போய் பார்க்கணும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வர முடியாது அப்படின்ற போது நான் வந்து அவுட் ஆஃப் 2 ஸ்டேட் தாண்டி இருக்கேன் நான் அந்த டைம்ல. நான் என்னால வர முடியல, எனக்கு அந்த ஒரு மாதிரி இருந்தது, சரி நம்ம கூட படிச்சோம்னா பட் நம்மளால போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்து என்னன்னா இது கூட இங்கேதான் இருக்காங்க. அன்னைக்கு சம்பவம் நடந்து அடுத்த நாள் நியூஸ் வந்துருச்சு. நியூஸ் வந்துட்டு இவங்க வந்து வந்திருக்கலாம், நான் என்கிட்ட எதுவும் கேட்கல, ஃபோன் பண்ணிடலாம் என்கிட்ட. நீங்களும் நம்மளோட ஃப்ரெண்டு ஒன்றும் தான் கால் பண்ணாரு. கால் பண்ணிட்டு பேசிட்டு இருந்தோம், டேய் இதெல்லாம் பண்ணுங்க அதெல்லாம் பண்ணுங்க, இதை போய் பார்த்துடலாம், இதை போய் வந்துடலாம், 3 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவரும் பிளான் பண்ணிட்டு நீங்க போனீங்க. ஆனா இதே ஃப்ரெண்ட்ஸு நம்ம கூட ஒரு செட்டு ஒன்று படிச்சது, அந்த செட்டு தான் அந்த பத்தி தான் நம்ம பேச போறோம். என்னன்னா அந்த செட்டுக்கு வந்து அவங்க க்ளோஸ், நம்மளோட அவங்க தான் க்ளோஸ் அந்த செட்டு, கரெக்டா? ஆமா, ஒரு அந்த இழைவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, இழையோ இழைஞ்சாங்க. நீங்க எங்க வெளியே போனாலும் சொல்லுங்க, நான் வருவேன், நான் எங்க போனாலும் சொல்லுங்க வருவேன், நம்ம எல்லாரும் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா ஒன்னாவே இருக்கலாம், மயிரா இருக்கலாம். மயிரா இருக்கிறா, இப்பயும் மயிரா இருக்கிறாங்க, இப்பயும் மயிரா அதான் மயிரா தான் இருக்கிறாங்க இப்பலாம்.
இது நான் வந்து ஓப்பனா தான் பண்ண போறேன். என்ன என்ன இதுல வந்து என்ன நடக்க போகுது, உண்மை அதுதான். நான் இப்ப கூட சொல்றேங்க, ஒரு ரீசன் சொல்லணும்னா வேலிடா சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து வர முடியலையேன்னு சொல்லிட்ட போது அடுத்து என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு வந்து கிராஸ் வெரிஃபிகேஷனாச்சும் பண்ணுவாங்க. கிராஸ் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு அப்பா சொல்லிட்டு கிராஸ் வெரிஃபிகேஷன் கிடையாது, என்ன ஆச்சுன்ற ஒரு நம்ம வரலையோ விசாரிக்கிறது அப்படின்ற ஒரு 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 புத்தி சுவாதீனம் இல்லாத மாதிரி தான் இருந்தாங்களே தவிர அதிர்ப்பு தன்மையாலாம் யாரும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. நான் அதிர்ப்புன்னு சொல்ல மாட்டேன், குமுறுன்னு சொல்ல மாட்டேன். இன்னொருத்தவங்க கால் பண்ணி போயிட்டு வந்தீங்களா, என்ன ஆச்சு ஏதாச்சு, அவ்வளவுதான். இல்ல எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததால என்னால அக்செப்டே பண்ண முடியல, ஸோ எங்க வீட்லயுமே அனுப்ப முடியல அப்படின்ற மாதிரிலாம் எவ்வளோ உருட்டினாங்க. கட் பண்ணா அடுத்த போட்டோ வந்துச்சு ஒரு சில சோசியல் மீடியம்ல. நான் ஓபன் பண்ணேன், அந்த வடிவல் சொல்லலாம்ல, ஆனா பாவி நம்மால் மாதிரியே பேசினாடா அவன் அப்படின்ற மாதிரிதான் ஒரு ரியாக்ஷன். இது ஒண்ணும் கிடையாதுங்க, நமக்குள்ளேயே வந்து இருக்கும் போது இது வந்து தப்பு சரின்னா நான் சொல்லணும்னு கிடையாது. நான் வந்து அவங்க கேரக்டரை வந்து ஜட்ஜ் பண்ணி பேசுறேன் அப்படின்லாம் கிடையாது. இது கேரக்டர் செஷனுக்குள்ள கிடையாது. ஈவன் இது சொல்லலாமா அப்படின்னு தெரியல, எதிரியா இருந்தாலும் இந்த நிலைமை வரக்கூடாதுன்றதுல வந்து நண்பர்களுக்குள்ள இருக்கிறாங்க. எதிரி கூட இப்படி இருக்க மாட்டான். இது வந்து ரொம்ப எமோஷனல் விஷயம். ஏன்னா அந்த ஒரு ஃபீல்னஸ் வந்து யாராலுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பினான்சியலா குத்துறவங்களுக்கு இருக்க வலி கூட இந்த வலி அதிகமா தான் இருக்கும். இது வந்து இப்போ நம்ம எங்களோட ஒரு லைஃப்ல இது நடந்தது ரீசெண்டா. உங்க சைட்லயுமே நடந்த விஷயம் நடந்திருக்கும், எனக்கும் சாராக்கிக்கும் காமனான விஷயம் நடந்ததுனால எங்களுக்குள்ள ஒரு ஒரு கோபம் இல்லாம ஒரு வெறுப்பா தான் இருக்கு. இதுக்கு மேல இவங்க என்ன பண்ண போறாங்க, கேவலமா இருக்கு, இதுக்கு மேல இவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா கேட்டா எங்க சொத்து நீங்க எங்களை போர்ட்ரேட் பண்ணி பேசுறீங்க அப்படின்னா. ஏங்க நாங்க நிம்மதியா இருக்கிற ஒரு சில பீப்புள் கூட இருக்கிறதே வந்து நீங்க வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி பேசும்போது அப்ப நீங்க பண்றது கரெக்ட் கிடைக்குமா தப்பு கிடைக்குமா, கரெக்டுக்கு போய் அடையுமா இல்ல தப்புக்குன்னு போய் அடையுமா அந்த விஷயம் அப்படின்ற மாதிரிதான் இவங்க பேசுவாங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அது இன்னொரு ஒரு விஷயத்த வந்து நீங்க அது இன்னும் உள்வாங்கி எடுத்து என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்க, அது அந்த கோபத்தையோட சொல்லாம திருப்பி வேற மாதிரி சொல்லுங்க. சோ என்னன்னா, இப்ப நீ வந்து ஒன்ஸ் நீ போற அப்படி நீ வர இங்க இங்க சென்னையில தான் இருக்க, பட் ஆனா வந்து ஃப்ரெண்ட்ஸோட வெளில போறேன்னு நினைக்கிற, உன் பிளான் வந்து அன்னைக்கு தான் வந்து அந்த சம்பவத்தவே பார்க்க போறாங்க எல்லாரும் அப்படின்ற போது நீ அன்னைக்கு சென்னையில தான் இருக்கும் போது ஒரு மிஞ்சி போனா எவ்வளவு நேரம் ஆக போகுது, எல்லாமே வந்து ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்ல தான் எல்லாருமே இருக்காங்க. மிஞ்சி போனா ஒரு 20ன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா, நீ வந்து பாக்குறதுக்கு ஒரு நிமிஷம் ஆக போறது கிடையாது. ஆனா உன்னால வந்து பார்க்க முடியல. ஆனா அன்னைக்கு வந்து உன்னால அடுத்த நாள் வந்து போட்டோ போடுற, ஆனா என்ன பண்ற, அந்த போட்டோலயும் ஹைட் பண்ணி போடுற. எதுக்கு, என்ன மயிரை புடுங்கிறதுக்கு? இல்ல அது சமய மாட்டீங்க அப்படின்னா எல்லாரும் ஹைட் பண்ணுங்க. அந்த சந்தானம் சொல்லுவான்ல, இந்த போய் கரண்ட்டை நான் கட் பண்ணிடுவேன், அப்புறம் இதுல இருக்க டைமண்டை நான் திருடிடுவேன், அப்புறம் வேற யாரும் பண்றது, அது யாரும் பண்றது, ஐயோ பிளான் பண்ணலையே தம்பி அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல ஒரு பிசுறு தட்டினதுக்கு அப்புறம் அந்த வீடியோ எடுத்து வந்து ஒருத்தவங்க காட்டினாங்க, இங்க பாருங்க இந்த மாதிரி போட்டிருக்காங்க, எல்லாம் தெரிஞ்ச பண்ணி இந்த இந்த பர்சன் ஹைட் பண்ண நீங்க மறந்துட்டீங்க கைஸ் அப்படின்ற மாதிரி ஹைட் பண்ணி நான் அப்புறம் சொன்னதுக்கு அப்புறமா அந்த நம்ம எல்லாரும் வந்து ஒண்ணும் இல்ல, இப்போ வந்து நீங்களும் நானும் ஒரு பிளான் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃப்ரெண்டு ஒன்னுக்கு ஃபங்க்ஷன் இருக்கு, நீங்க வந்து ஊருக்கு போறீங்க, ஓகேவா? ஊருக்கு போக வந்து அன்னைக்கு டேல தான் போறீங்க, ஃபங்க்ஷன் டேல தான், நான் வரல உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டு இருப்பீங்க. அன்னைக்கு போட்டோ போடாம 2 நாள் கழிச்சு போட்டோ போடாம நீங்க தெரியல, இந்த போறதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணி போயிருக்கோம் அப்படின்னு. போறத ஸ்கிப் எல்லாம் பண்ணல, போட்டோ 2 நாள் கழிச்சு போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். மாட்டினீங்க, அதுதான் மேட்ரு. எனக்கு போட்டோ கூட முக்கியம் கிடையாதுங்க, கீழே போட்ட வேர்டு எனக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்றது இல்ல, அவ்வளவுதான். அவ்வளவுதான் நீ அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒண்ணும் இல்ல, அந்த 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 5 பேரோ 4 பேரோ இருக்க கூட்டத்துல வந்து ஒருத்தனுக்கு குசுறு தட்டும் போது இன்னொருத்தனுக்கு வலிக்க காண்டாவும் தெரியுமா, அந்த டைம்ல வந்து அந்த அந்த கீழே போட்டிருக்க வேர்டு வந்து பிரிஞ்சிடும், அவ்வளவுதான். ஆல்மோஸ்ட் இந்த எபிசோட அவங்க கேட்கட்டும். நாம ஒன்னும் யாரையும் மென்ஷன் பண்ணி இப்ப சொல்ற டிஸ்க்ளைமர் யாரையும் நாங்க மென்ஷன் பண்ணி யார் மனதையும் புண்படுத்தணும்னா புண்பட்டா பட்டுக்கோங்க, அவ்வளவுதான். ஏன்னா வந்து இது வந்து நாங்க ஃபேக் அப்படின்லாம் சொல்ல முடியாது, என் கிட்ட ஆதாரம் இருக்கு, என்னால இருக்கு, எனக்கு ஒரு கோவம் இருக்கு, நம்ம கோவமா இருக்கேன்னு சொல்லிட்டு கூட கால் பண்ணி கோவமா இருக்கீங்களா அப்படின்னா கேட்கல, இல்ல கால் பண்ணாங்க, I could not be able to accept this one, this is gonna be very sad moment in this moment. என்ன ட்விட்டர்னா நீதான் குத்துற எனக்கு தெரிஞ்சிச்சு, அப்புறம் நீ போய் கோர்ட்ல வாதாடி கேஸ் போட்டு நீ ஜெயிச்சாவும் எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, ஏன்னா எனக்கு வழி எனக்கு தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் பண்றாங்க, அந்த மாதிரி தான் பண்ணாங்க, முன்னாடி பண்ணாங்க, பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம் பண்ணாங்கன்னா கான்டாக்ட்ல இல்ல பாய், அவ்வளவுதான்.
ஓ, கடைசி சொல்லுங்க. அப்படி வச்சிட்டீங்களா? கடைசி புரியல, கடைசியெல்லாம் நான் பேசலைங்க. இல்ல அது கடைசி கடைசியா அப்படி போன் வச்சிட்டீங்களான்னு. நான் கடைசியா போன் வைக்கும் போதே வந்து அவங்ககிட்ட மீட்டிங் இருக்க வச்சிருக்கேன். வேற வேலை இல்லை, போன் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து கோவமா இருக்கலாம்னு தெரியறதுக்கு போன் பண்றாங்க. ஆ. நான் காட்டிக்க மாட்டேன். காட்டினாலும் சொன்னாலும் ஒரு ஒரு பிரயோஜனம் கிடையாது.